ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இன்றைக்கி ப்ரோட்டீன் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் சுண்டல் வெரைட்டிஸ் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, பச்சை மூக்கடலை, அதுக்கப்புறம் சோயாபீன், தட்டைப்பயிரில் 2 வெள்ளையும் எடுத்திருக்கேன், சிகப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை பயிரும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சாச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் உப்பு சேர்த்து இது கூட வரமிளகா வச்சு கொரன்னு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு 7லேருந்து 8 மிளகா வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உரப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம தண்ணியே விடாமல் அந்த ஊறின தண்ணியே அந்த சுண்டலில் இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூட தெளிக்க கூட தேவையில்லை. நம்ம அப்படியே கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த பதத்தில் இருந்தாவே போதும். வேறு எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுவே நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இது கூட இப்போ நான் தாளித்து ஆட் பண்ண போகிறேன். தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்குனதை நம்ம அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட வேண்டியதான். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக வரும். கையிலே பிசைஞ்சிக்கலாம். கரண்டியில் பிசைஞ்சால் கூட அங்கங்கே சேராது. அதனால் கையில் பிசைகிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா கொழுக்கட்டையும் நம்ம கையில் தான் பிடிக்க போகிறோம். நல்லா சேர்த்துக்கிறேன். நமக்கு சுண்டல் வெரைட்டிஸ்லலாம் ப்ரோட்டீன் எப்பயுமே ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் டெய்லி கொஞ்சமாச்சும் சுண்டல் சாப்பிட சொல்லுவாங்க. இது மாதிரி கொழுக்கட்டையாக எல்லா சுண்டலையும் ஆட் பண்ணி கொழுக்கட்டையாக பிடிச்சி சாப்பிடும்போது நம்மளுக்கு ப்ரோட்டீன் ஈஸியாக கிடைக்கும். பசங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் சாப்பிடுவாங்க. ஒரே பேட்டர்னில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். கொழுக்கட்டையாக பிடிச்சாச்சு. இப்போ நான் இட்லி பானையில் வேக வச்சு எடுக்க போகிறேன். எனக்கு எத்தனை கொழுக்கட்டை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு 20 கொழுக்கட்டை கிட்ட எனக்கு கிடச்சிருந்தது. 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திருந்தேன். நல்லா வாசனையும் அப்படி சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. இதுக்கு தொட்டுக்க நான் தேங்காய் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னியும் நல்லா இருந்துச்சு. இன்னும் கார சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டயட்டுக்கும் இது தாராளமாக சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.